வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருதாசு. வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பில் வைத்தியர்களின் கோரிக்கைக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பில் வைத்தியர்களின் கோரிக்கைக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்படவில்லை என நாடளாவிய ரீதியில் அரசு வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருந்து பற்றாக்குறை உள்ளிட்ட ஒரு சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி வைத்தியர்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் ஒரு சில சேவையிலிருந்து விலகியிருந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். ஏற்கனவே ஒரு தடவை அரசு வைத்தியசாலை கட்டமைப்பில் உருவாக்கியுள்ள நெருக்கடி மற்றும் வைத்திய ஊழியர்கள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளோம். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பின் சுகாதார அமைச்சு தொடர்பான குளிர்நிலை விவாதம் இன்று இடம்பெறுகின்றது. இதன்போது வைத்தியர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். வாய் வாக்குறுதிகளை வழங்கி அம்மை கட்டுப்படுத்த முயற்சியினை ஒருபோதும் பலனளிக்காது. உரிய தீர்வுகள் இல்லையெனில் வைத்தியர்கள் தற்போது முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் 151 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அந்த காலப்பகுதியில் இலங்கை கடற்படையால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகையாக இது கருதப்பட்டது. இந்த குற்றத்திற்கான மரண தண்டனை 2023 செப்டம்பர் 27 அன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நாமல் பல்லல்லையால் வழங்கப்பட்டது. குற்றப்பத்திரிகையில் உள்ள 3 குற்றச்சாட்டுகளிலும் 5 குற்றவாளிகளும் குற்றவாளிகள் என மேல் நீதிமன்றம் கண்டறிந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் மரண தண்டனை விதித்தது. நீர்கொழும்பு கட்டுமாவையை சேர்ந்த 5 பேரை இந்த தண்டனைக்கு உள்ளானவர்களாவார். இந்த நிலையில் மேல் நீதிமன்றத்தின் கண்டுபிடிப்புகள் அல்லது விதிக்கப்பட்ட தண்டனையில் தலையிட எந்த அடிப்படையும் இல்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு நேற்று மாலை யாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது. மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை யாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது. மாவீரர் வாரம் நேற்று ஆரம்பமான நிலையில் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனை நினைவாலயத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு நேற்று மாலை 6 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. பொதுச்சுடரை மாவீரர்களின் உறவினரில் ஒருவர் ஏற்று வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்தும் பலரும் மலரஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள், முன்னாள் போராளிகள், அரசியல் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், மக்கள் என பலரும் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாயில் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோப்பாயில் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது.
கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ராணுவ முகாம் அமைந்துள்ள நிலையில் ராணுவ முகாமுக்கு செல்லும் வீதியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதாம். தொடர்ந்தும் வீதியின் அருகிலுள்ள காணியில் அமைக்கப்பட்ட நினைவிடத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதாம். பிரதான ஏகை சுடரை 2 மாவீரர்களின் தாயார் ஏற்றி வைத்தார். பின்னர் மாவீரர்களின் பெயர் அடங்கிய நினைவு பலகை மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டதாம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 11வது பிரதேச செயலாளர் மாநாடு நேற்று இடம்பெற்றதாம். மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாகத்தின் மூலம் மக்களுக்கு வினைத்திறனுடைய சேவையை வழங்குவதை இலக்காக கொண்டார். 2025ஆம் ஆண்டுக்கான முல்லைத்தீவு மாவட்டத்தின் 11வது பிரதேச செயலாளர் மாநாடு நேற்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றதாம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கியதாக மாவட்ட பிரதேச செயலாளர் மாநாடு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு சுற்றறிக்கையின் பிரகாரம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதேச செயலகத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதாம். அதற்குமே இந்த ஆண்டுக்கான முதல் சுற்று மாநாடு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலகங்களிலும் சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளதாம். மீண்டும் இந்த ஆண்டுக்கான 2வது சுற்றின் 5வது பிரதேச செயலாளர் மாநாடு இன்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றதாம். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு சென்ற மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் பிரதேச செயலகத்தின் சுற்றுப்புற சூழலை, அலுவலக முறைமை என்பவற்றை முதலில் பார்வையிட்டனர். அதன் பின்னர் பிரதேச செயலாளர் மாநாட்டில் பங்கேற்றனர். கடந்த மாநாட்டில் கலந்துரையாடப்பட்ட பல்வேறு விடயங்களில் முன்னேற்றங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. அரசாங்கத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள கிராமிய வீதி அபிவிருத்தி வேலை திட்டம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் சமூக நலத்திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாம். பிரதேச செயலகங்களின் நிர்வாக, நிதி, திட்டமிடல் செயற்பாடுகள், முன்னேற்றங்கள், குறைபாடுகள், சமூக நலச்சேவை செயற்பாடுகள், அபிவிருத்தி திட்டங்கள், இந்த வருடத்தில் செயற்படுத்த வேண்டிய திட்டங்கள், 2025 வரவு செலவு திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பிலும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவில் இனங்காணப்பட்டுள்ள அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கான தீர்வுகள், நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. முதலாவது சுற்று பிரதேச செயலாளர் மாநாட்டில் பிரதேச செயலக மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மட்டுமே பங்கேற்றனர். இம்முறை புதுக்குடியிருப்பு பிரதேச சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் அமைப்புகளின் தேவைகள், பிரச்சினைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த மாநாட்டை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் விஜயகுமார் ஒழுங்கமைத்திருந்தார். இந்த மாநாட்டில் நிர்வாக பகுதிக்கான மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி எஸ் மஞ்சுளா தேவி, மாவட்ட பிரதம உள்ளக கணக்காய்வாளர், மாவட்ட பிரதம கணக்காளர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், நலன்புரி நன்மைகள் சபையின் மாவட்ட இணைப்பாளர், மாந்தை கிழக்கு, துணுக்காய், ஒட்டு சுட்டான் முதலான பிரதேச செயலகங்களின் பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், கணக்காய்வாளர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். மன்னார் வைத்தியசாலைக்கு மயக்க மருந்து நிபுணரை உடனடியாக நியமிக்க கோரி மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மயக்க மருந்து வழங்கும் நிபுணரை உடனடியாக நியமிக்க கோரி மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு நேற்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்கும் நிறுவனமாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இயங்கி வருகிறது. இருப்பினும் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உரிய துறை சார்ந்த சேவைகளை வழங்குவதற்கான பொதுவான வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள் பற்றாக்குறையால் சிறிய விபத்து காயங்களுக்கும் மேலதிக சிகிச்சைக்காக நோயாளிகள் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்படுகின்றனர். இதனால் நோயாளிகளுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இடையில் அதிருப்தி நிலை நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டிருந்த மயக்க மருந்து வழங்கும் நிபுணர் இடமாற்றலாகி சென்ற நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலை மன்னார் பொது வைத்தியசாலையில் நீடிக்கிறது. எனவே வைத்தியசாலைக்கு மயக்க மருந்து வழங்கும் வைத்திய நிபுணரை உடனடியாக நியமிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். இதன் மூலம் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை
பெற்றுக்கொள்ள முடியும் என மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கடிதத்தின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளிடங்களாக பலருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 1000 போதை மாத்திரைகளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 1000 போதை மாத்திரைகளுடன் நேற்று மாலை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த போதை மாத்திரைகள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாக இருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி செனவிரட்ன தலைமையிலான போலீஸ் குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். மீனவர்கள் தொழில்துறை சார் வல்லுநர்களாக பரிணாமம் பெற வேண்டும் என யாழ்ப்பாணம் சமுத்திரவியல் பல்கலைக்கழக உதவி பணிப்பாளர் சயந்தன் லேந்தா தெரிவித்துள்ளார். மீனவர்கள் தொடர்ந்தும் மீன்பிடியாளர்களாக இருக்காது தொழில்துறை சார் வல்லுநர்களாக பரிணாமம் பெற வேண்டும் எனவும் அதற்கான அனைத்து துறைசார் கல்வியையும் பெற்றுக்கொள்வதற்கு சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் யாழ்ப்பாண சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் உதவி பணிப்பாளர் திருமதி சயந்தன் லிந்தா தெரிவித்துள்ளார். உலக கடற்றொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மெசிடோ நிறுவனத்தின் அனுசரணையில் நவீன தொழில்நுட்பத்தினூடாக சமுத்திரத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துதல், சிறிய அளவிலான மற்றும் நிலையான மீன்வளத்தை வலுப்படுத்துதல் என்னும் துணைப்பொருளில் நடமாடும் சேவை முறையிலான பயிற்சி பட்டறை ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தில் நேற்று ஒருநாள் நிகழ்வாக இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் ஊடக சந்திப்பை மேற்கொண்ட வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் என்பது அரசு சார்பான ஒரு பல்கலைக்கழகம். 8 பிராந்திய நிலையங்களை உள்ளடக்கி எமது தலைமை காரியாலயம் மட்டக்குழியில் அமைந்திருக்கின்றது. மீன்பிடி, நீர்வள மேலாண்மை, கடலுணவு தொழில்நுட்பம், கடலக ஏற்பாட்டியல், கடலக பொறியியல் இப்படியான பல்வேறு வகையான இளமானி முதுமானி கற்கநெறிகளுடன் தேசிய தொழிற்தகமை சான்றிதழ் NVQ லெவல் சிஸ்டம் அந்த தரநில கற்கநெறிகளை வழங்கி வருவது என்பது சிறப்பான விடயமாகும். 6 பாடம் எஸ் தரச்சிட்டு இருந்தாலே அந்த மாணவனை நாங்கள் டிகிரி வரை கொண்டு செல்ல முடியும். யாழ் பிராந்திய நிலையத்தில் 14 வகையான கற்கநெறிகள் காணப்படுகின்றன. குறுகிய நேர கற்கநெறிகளான கடல் பாசி வளர்ப்பு, கடல் அட்டை வளர்ப்பு, படகு திருத்துதல் இப்படி பல வகையான குறுகிய, அதாவது 10 நாட்கள் GPS, கடலக வரைபடம் வாசித்தல் அப்படியான பல வகையான கற்கநெறிகள் எமது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கற்கக்கூடிய மாதிரி இங்கு வசதி வாய்ப்புகள் உள்ளன. தொழிற்பயிற்சிகளை எங்கள் சமுத்திர பல்கலைக்கழகத்தின் ஊடாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். இங்கே நடக்கிற கோர்ஸுக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து வராங்க. ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து வரார்கள் 20% தான் வராங்க, கிழக்கு மாகாணத்திலிருந்து வராங்க 80% வராங்க. காரணம் என்ன? எங்களை அறியாம சமுத்திர பல்கலைக்கழகம் அவன் சமுத்திரத்தை சார்ந்ததாக இருக்கும் என்றதை தவிர்த்துக் கொள்ளுங்க. ஓயல் பாடத்தை சாதாரண மிக குறைந்த சித்தி பெற்றவர்களை ஒரு டிகிரி ஹோல்டராக மாற்றி அனுப்பக்கூடிய வல்லமை இந்த பல்கலைக்கழகத்தில் காணப்படுகிறது. சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு அக்வா பிளான்ட் இலங்கை 2025 சர்வதேச மீன்வள கண்காட்சி நேற்று ஆரம்பமானது. கடல் வளம் மற்றும் நீரியல் வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படும் எனவும் அதற்காக நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படும் எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு அக்வா பிளான்ட் இலங்கை 2025 சர்வதேச மீன்வள கண்காட்சி நேற்று கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஆரம்பமானது. அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற ஆரம்ப விழாவில் பிரதம விருந்தினராக பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்று கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். இந்த கண்காட்சி நாளை மறுதினம் வரை இடம்பெறவுள்ளது. கண்காட்சியில் அலங்கார மீனவர்களின் அதிசயங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், நவீன தொழில்நுட்பம் மற்றும் பரந்த அளவிலான கடல்சார் பயன்பாடுகள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
இத்துடன் மக்கள் இவற்றை இலவசமாக பார்வையிட முடியும். ஆரம்ப நிகழ்வின் பின்னர் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு தபால் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட நினைவு முத்திரை வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் மீனவர்களுக்குரிய ஓய்வூதிய திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன்போது கடற்றொழிலில் இதுவரை குற்றம் இழைக்காத மீனவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் உரையாற்றிய கடற்றொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர், சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை மூலம் எமது நாட்டு கடல் வளத்தை நாசமாக்கும் நடவடிக்கையில் சிறு மீனவ குழு ஒன்று ஈடுபட்டுள்ளது. அதனை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டின் கடற்படையினர் முன்னர் போல் அல்ல, தற்போது நாட்டை கட்டியெழுப்பதற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை எல்லைக்குள் நுண்நிதி நிறுவனங்கள் அனைத்தும் சபையில் அனுமதி பெற வேண்டும் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டிலிருந்து யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை எல்லைக்குள் செயற்படுகின்ற நுண்கடன்களை வழங்குகின்ற நிதி நிறுவனங்கள் அனைத்தும் வலிகாமம் பிரதேச சபையில் அனுமதி பெற வேண்டும் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தலைமையில் இடம்பெற்ற போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர்கள் வியாபார அனுமதியங்களும் எடுக்கிறார்கள். இருந்தாலும் அதிகளவிலான வட்டி வீதம் அளவிடுவதாக பல முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக வெவ்வேறு பிரதேசங்களிலேயும் இதற்குரிய நடவடிக்கைகள் பிரதேச சபையான முன்னெடுத்துக் கொண்டு வருகிறார். கிராமம் வாழ்கின்ற மக்கள் பலர் இன்னல் என்று முறைப்பாடு வருகிறது. நேரடியாக வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மத்திய வங்கியினுடைய வட்டி வீதத்துக்கு மேற்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்குரிய வியாபார அனுமதியினை 2026ஆம் ஆண்டு தை மாதம் கொடுப்பதற்கும் அத்துடன் சிஓசி குடிபுகு சான்றிதழ் கட்டாயம் அந்த நிதி நிறுவனம் பெற்றிருக்க வேண்டும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.